இந்த கண்டன் காரக்குழகனை தேடி வந்திருக்கிறோம். உண்மைதான். அவனுக்கு வெக்கின்ற போய் எடுக்க வேண்டும். உன்னுடைய தாயை காப்பாற்ற வேண்டும். ஆகட்டும் தெய்வம். நிச்சயமாக நான் மோடி இருக்க வேண்டும் என்றால் நீ ஒரு துணையாக இருக்க வேண்டும். நீ மட்டுமில்லை, இங்கு அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் சிறியோர்கள் அனைவரும் எனக்கு துணையாக இருக்க வேண்டும். உங்கள் குலதெய்வத்தை நினைத்து எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரக்கூடாது என்று உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். அம்மா தாய் பரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் கூப்பி வேண்டுகிறோம், காத்திடுவார் கருமாரி, காத்திடுவார் கருமாரி. மாரியம்மா, எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா. சாம்பல் அணிந்து வந்தால் மனமும் மகிழ்தான், தீராத நோய்களை தீர்த்து வைக்குதான். சாம்பல் அணிந்து கொண்டான் மகிழ்தான். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா. வரம் யாவும் தந்திடுவாய் என்று மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா. அன்பார்ந்த நாடக ஆசிரியர்களே, இந்த மோடி காட்சி ஆரம்பிக்கும் முன்னதாக தண்ணீரிலே கரைக்கப்பட்ட மஞ்சள் கட்டியாக எடுக்கிற ஒரு காட்சி. ஏன் அந்த காட்சினா, இந்த தம்பிக்கு மூடி எடுக்கும் போது எதனா ஆபத்து நேருமா நேராதன்ற ஒரு பரிசோதனைக்காக அந்த காட்சி. தயவு செய்து அமைதியார்ந்த கண்டுகளிக்குமாறு கேட்டுள்ளவரும் வாய்ப்புக்கு நன்றி. தயவு செய்து கை கட்டாதீங்க, கை யாரும் கட்டாதீங்க. மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டையிட்டு பூவாட காரியம்மா, நீ அருளாடி வந்திடம்மா. உடுக்கை பொம்மை முரசொலிக்க உரிமை மேலும் தானொலிக்க சித்தாங்கு ஆளை கட்டி தாயே சீரி எழுந்திடம்மா. மேல்மலையனூரில் கோவில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே, ஆத்தாளை அடக்கின்றேன் ஆடி இங்கே வந்திடம்மா. மலையனூர் அங்காளியே, எங்கள் மாக்காளி திருசூலியே, குறி சொல்ல வாடியம்மா.
அங்காளியே எங்கள் மாக்காளி திருசூலியே சுந்தரி இளங்கால ஈஸ்வரியே அந்தரிய சுந்தரி இளங்கால ஈஸ்வரியே ஆடி வரும் தேரினிலே நீ அழகாக வருபவளே அம்மம்மா அடையனூர் அங்காளியே அபிஷேக பூஜைகளா ஆடி வரும் தேரினிலே அசைந்து வரும் மாரியம்மா ஆயிரம் கண்கள் கொண்டவளே எங்கள் அங்காளே ஈஸ்வரியே திருவிளக்கின் ஒளியினிலே தாய திருவாக்கை சொல்லிடம்மா ஒளியினிலே திருவாக்கை சொல்லிடம்மா மாவிளக்கின் ஒளியினிலே தாய மங்கை குறி சொல்லிடம்மா மாங்கல்யம் காத்திடம்மா என் மக்கள் குறை தீர்த்திடம்மா மாங்கல்யம் காத்திடம்மா என் மக்கள் குறை தீர்த்திடம்மா அலையனூர் அங்காளியே நீ மருளாடி வந்திடம்மா அலையனூர் அங்காளியே என் மாக்காளி திருசூலியே பாளையத்தம்மா பெரிய பாளையத்தம்மா பவானி கோயில் கொண்ட ஆலயத்தம்மா பாளையத்தம்மா பெரிய பாளையத்தம்மா பவானி கோயில் கொண்ட ஆலயத்தம்மா கொழுட்டி பங்களிட்ட பாளையத்தம்மா கொழுட்டி பங்களிட்ட பாளையத்தம்மா இந்த பக்தரை காத்திடுவாய் பாளையத்தம்மா ஆலயத்தம்மா பெரிய பாளையத்தம்மா பவானியில் கோயில் கொண்ட ஆலயத்தம்மா அன்னையும் நீயே சக்தியும் நீ சர்வமும் நீயே சகலமும் நீயே ஒரு சில கிராமத்துல எங்களுக்கு பழிக்காம கூட போயிடும் நாடத்தில் நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு போயிடும். ஏன்னா நமது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மாரியம்மனுடைய அருளாலும் கங்கையம்மனுடைய அருளாலும் கிராம தேவனுடைய அருளாலும் பெருராகவனுடைய ஆசினாலும் தண்ணீரிலே கரைக்கப்பட்ட மஞ்சளாகப்பட்டது கட்டியாக இருக்கிற அற்புதமான ஒரு காட்சி. தயவு செய்து அமைதியார்ந்து கண்டுகளிக்குமாறு கேட்டுள்ளேன். மாரியம்மா உன் முகத்தை காட்டி மாரியம்மா நீ முகத்தை நீ காட்டி
முகத்தை நீ காட்டு. மோடி காட்சி ஆரம்பிக்கும் முன்னதாக எங்களது மலையாள பகுதிக்கு சற்று உதவிகளை கொடுத்துவிட்டு இந்த காட்சி சேர்க்கிறேன். தயவுசெய்து அமைதியானது கண்டுகளுக்கு முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா முகத்தனவை காண வரும் ஒரு நாளா. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா. சித்திரப்பூ ஆடையிலே தோரணமா அவள் சிங்காரவாடி வரும் ஊர்வலமா. முத்து மாரியம்மனுக்கு திருநாளா. நாளோடு பன்னீர் அபிஷேகமா அவள் திருமேனி அசிந்துவர ஊர்வலமா. நாளோடு பன்னீர் அபிஷேகமா அவள் திருமேனி அசிந்துவர ஊர்வலமா. சந்தன குங்குமத்தின் திலகமா சந்தன குங்குமத்தின் திலகமா அவள் மஞ்சள் ஆரகத்தில் வந்திடுவாளா. முத்து மாரியம்மனுக்கு திருநாளா. தாயே கருமாரி தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே அருள்வாய். கண்கள் உடையவளே ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே. கடை கண்ணாலே காத்தருள்வாய் காலமெல்லாம். தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி. ஏய், அவர் ஏன்டா அப்படி? அவர் என்ன அமுகி நான் பொம்பு விட போகுது மோடிக்கிறாளையா அனுப்புறேன். அவர் தெய்வம் வந்து அவர் என்ன அமுகி நான் பொம்பு போட போகுது. அம்மா ஒரு விஷயம் தெரியாம போயிரு. ஏய்
ஐயா, நீங்கள் எந்த மோடி வைத்தாலும் சரி, அதை நான் நிச்சயமாக எடுத்து விடுகிறேன். இப்ப கூட ஒண்ணே கெட்டு போல வந்த தவறு உன்னிடம் மோடி வைக்கிறது தவறு சொல்லி உண்மை வந்து ஓடி போய் உயிர் வர ஆசை இருந்தா முடியாது. போக நீங்க வையுங்கள் ஐயா. முடியாதா? முதல் மோடியாக உனக்கு வைக்கிறேன் நான் கனி மோடி. முதல்ல அது என்ன பார்க்கலாம். கொண்டாட கனிய இந்த கனி மோடி நல்லதுக்கு பயன்படும், கெட்டதுக்கு பயன்படும். இந்த கனிமொழி நீ முதல்ல எடு, அதுக்கப்புறம் உயிர் இருக்குதான் நான் பாக்குறேன். தெய்வா மண்ணு நிறைய வர முதல் மோடியாக கனிமோடி வைத்திருக்கிறார்கள். அந்த மோடியை நான் எடுக்க வேண்டும். அம்மா தாய்மார்களே, உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன். யாரும் கை கட்டாதீங்க, என்னால முடியலம்மா. எனக்காக நீங்க வேண்டிக்குங்க, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சுக்குங்க. கையால வச்ச மோடி பகவதியே பகவதியே, பயால் எடுக்க வேணும் பகவதியே. கையால வைத்த மோடி பகவதியே பகவதியே.
கீழே உட்கார்ந்து பின்னாடி அடிக்கிற மறைக்க உட்காரு தாயே. எனக்கும் இடம் உண்டு ஆறு மணக்கும் முருகன் மலரடி நிழலி எனக்கும் இடம் உண்டு. முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருள் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. கீழே உட்காரு, கீழே உட்காரு. நேற்றிய வாழ்க்கை அழகோட அருள் நெஞ்சில் கொடுத்தது எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழல் எனக்கும் இடம் உண்டு. செத்துறியாடா ஓட்ட பஞ்சு வச்சா உன்னை ஜெயிக்க ஆளுடானா ஆரம்பத்துல சொன்ன போடான்னு போயிருக்கிறோம். இந்த கண்ணன் கால் கொண்டு யார் என்று தெரியாம எங்களை மோதி மாடி எடுக்கிறேன்னு எடுத்துட்டேன். தனி மோடி எடுத்தியாண்டா ஓடுற பேடியாடா. இல்ல இல்ல வந்தது தெய்வம் ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்க ஓடி போய் தெரியாது. எனக்கா என்ன வைக்கிற மச்சா பூமி ஆகிற கொண்டு முதல் மோடி கடி மாடி எடுத்தா. ஆனா இது கரு மோடி. இந்த முட்டை என்று சொல்லக்கூடிய இந்த முட்டைக்குள்ளேயும் ஒரு உயிர் இருக்கிறது. அந்த உயிர் உள்ள இந்த கரு மோடிய இவன் எப்படி எடுக்கிறான்னு நான் பாக்குறேன்னா உனக்கு இரண்டாவது மோடி இந்த கருமாடி என்று சொல்லக்கூடிய இந்த முட்டை இரண்டாவது
மோடியாக இரண்டாவது மோடியாக கருவுள்ள முட்டையை முறையாக வைக்கிறோம். ஏன்னா இந்த தம்பி அந்த வெள்ளை இருக்கும் வேறுகளால் செய்யப்பட்டுள்ள அந்த பொம்மையில இருந்து தம்பிக்கு உயிர் கொடுத்தவனே அவனுடைய சுயநிலைவை இழந்துருவான். மீண்டும் அவனை எழுப்பிட்டா 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அப்புறம் எப்படி எழுப்புறீங்கன்னா நம்முடைய மருத்துவத்துறையில சித்தா, யுனானிக், ஆயுர்வேதிக், நேச்சுரோபதி வரிசையில அக்கு பஞ்சர், ஏன்னா நம்ம உடல்ல 32 புள்ளிகள் இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அக்கு பஞ்சர் டாக்டர் இருப்பாங்க. அந்த 32 புள்ளிகளை ஒன்று சேர்க்கக்கூடிய நரம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து கீழே. அந்த நரம்பை நம்ம அழுத்தம் கொடுக்கும் பொழுது கல்லீரல் வெப்பம் அடைஞ்சு தன்னுடைய சுயநிலைக்கு வருவான். அப்புறமேட்டு இரண்டாவது மோடியாக கருவுள்ள முட்டி, ஏன்னா அதில் இருப்பது வெள்ளைக்கரு, மஞ்சள் கரு. அந்த இரு கருகள் ஒன்று சேர்ந்தால் அவனுடைய உயிராகப்பட்டது பறிப்போயிடுன்றதுக்காக தான் அந்த கண்ணன் என்ற அரக்கனாகப்பட்டு இந்த கருமூடி வைக்கின்றார். தயவு செய்து அமைதியார்ந்த கண்களிக்குமாறு கேட்டுள்ளவரும் வாய்ப்புக்கு நன்றி. தேவா, இறைவா, இரண்டாவது மோடியாக வெள்ளைக்கரு, மஞ்சள் கரு ஒரு தாய்மார்கள் எப்படி பிள்ளையை பெற்றெடுக்கிறார்களோ ஒரு உயிருக்கு சமமானது அது. இத பார்த்தாயா, இந்த மோடி வைத்திருக்கிறார்கள். இதை நான் நிச்சயமாக எடுக்க வேண்டும், துணையாக இருக்க வேண்டும். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல எடுக்க முடியாதுன்னு ஓடிடு. மணி விட்டு ஓடி போடா. முன் வைத்த காலை பின் வைக்க போவது, முன் வைத்த காலை பின் வைக்க போவது சாவது உறுதி. அதை பார்த்து விடலாம். ஆகட்டடா. உயிர் உள்ள ஓடி வண்ணை எடுக்க போறேன், எடுக்க போறேன். உயிருள்ளே ஓடிதனை எடுக்க போறேன், எடுக்க போறேன். எடுக்க போறேன். அரோகரா. பித்தாம் பிறை சூடி பெருமானே அருளாலாம் எத்தான் மனவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் தன்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையில் அத்தா உனக்கு ஆளாய் இனி எள்ளேன் எனலாமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. தமிழெல்லாம் எனக்கு கரங்களுக்கு இல்லை பயமே. தமிழெல்லாம்
ஊனுருகே அந்த பரவசத்தின் உள்ளே உயிருருகே சக்தியெல்லாம் திரண்டு சிவப்பெருகே சக்தியெல்லாம் திரண்டு சிவப்பெருகே எந்த சந்ததியே உந்தனுக்கு அடிபணியே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இறைவா என்னடா இருக்குதா போட்டியா இன்னும் சாவலையாப்பா இவன் இவ்வளோ நேரம் போராடுற இவன் செத்தாதானே எனக்கு வேலை ஆகும் டேய் ரெண்டாவது மோடி எடுத்துட்டியா எத்தனை ஓடி வைத்தாலும் நான் எடுப்பேன். எடுப்பியா முடியும். இப்ப எப்படி எடுக்கிற பாருடா நெடுமாடி வச்சிருந்தா உனக்கு தயாராவா? டேய் கடிக்கா. நாங்க வெளியே நாய் வெயிட் கட்டிக்கிற உள்ள பிச்சை தூக்குறேனியா நான் சாப்பிடலங்க புரியுங்க நீ காட்டு தாத்தா கொடுங்க டேய் உலகத்திலேயே பெண்கள் கருத்தினால் பிடித்து ஒரு நேரத்தில் குத்தப்பட்ட இந்த உலக்கை உயிரற்ற பொருளாக இருந்தாலும் உலகத்தில் எவரால் வெல்ல முடியாத காற்று படைத்தது இந்த உலக்கை இந்த நெடுமோடிய இப்ப நான் வைக்கிறேன் நீ எடுக்கிற அதை நான் பாக்குறேன் எடுக்கலன்னா சொட்டு அடிக்கும் இந்த மூன்றாவது மோடியாக உலகென்ற நெடுமுடி வைக்கின்றோம். தயவு செய்து அமைதியார்ந்த கண்களுக்கு மறுக்கிறது. உயிரில்லா ஓடி தன்னை எடுக்க போறேன் உயிரில்லா ஓடி தன்னை எடுக்க போறேன் கருப்பண்ணா ஓடி வா கருப்பண்ணா ஓடி வா
அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன், பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன், பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். காற்றடித்தால் அவன் வீடாவான், அடிமழையில் அவன் உடையாவான். ஆற்றான் அழுதான் அழுத கண்ணீரை அங்கே துடைக்கும் கையாவான் கையாவான். அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். சிறையினிலேதான் அவன் பிறந்தான், மழையினில் நீரு குடி புகுந்தான். சிறையினிலேதான் அவன் பிறந்தான், மழையினில் வேறு குடி புகுந்தான். உறவறியாதே குழந்தைக்கெல்லாம் உறவறியாதே குழந்தைக்கெல்லாம் உறவினராக அவன் வருவான் அவன் வருவான். அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். இனிவழியிலே ஒரு கடுமையான காட்சி, இந்த மோடிக்கு வைக்கும் காட்சி. அப்படிப்பட்ட காட்சி செய்து கொண்டிருக்கும் அந்த தம்பி அஜித் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, நிறைய எவ்வளவு நாள் பொம்பளை விஷயத்தை பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு சிறப்பான இந்த மோடி விற்கும் சிறப்பான அந்த எடுக்கக்கூடிய காட்சி செய்து கொண்டிருக்கிற இனிவழியிலே தம்பி அஜித் அவர்களை பாராட்டி இந்த மோடி எடுக்கும் காட்சியை பாராட்டி நமது செய்யாறு கொடுநகர் சேர்ந்த சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் அந்த திருக்கரங்களால் தம்பி அவர்களை பாராட்டி ரூபாய் 100 வழங்குகின்றார்கள். அந்த அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம். நன்றி நன்றி. அஜித்தும் கையில் வந்து மோடி எடுக்கிறானா அவனுக்கு விடுகிறாங்க பாரு. அடுத்த மோடி எப்படி இருக்கு நான் பாக்கிறேன். அப்புறம் இங்கே வேற இருக்குமே கிடையாது. நீ எத்தனை உனக்கு காசு கொடுக்க போறாங்க? ஏன் போறாம பண்ற? ஏதோ ஒரு பேச்சுக்கு தான் நான் 100 ரூபாய் சொன்ன சுவாமிகள் போவான். அவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கிறார்கள் என அவரும் ஒரு தனிப்பட்ட அவருக்குள்ள ஒரு சக்தி உள்ளால் ஒரு அங்காளம்மனுடைய ஆலயத்தின் நிர்வாகி. அது மட்டும் இல்லாமல் அங்காளம்மனுடைய ஆலயத்தில் மிக சிறந்த முறையில் குறிவிருக்கக்கூடிய ஒரு சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் திருக்கரங்களால் பாருங்க. அந்த நாடக கலைஞர்கள் வாட வேண்டும் என்று அவர் நிறைய செய்யக்கூடிய அவர்களை நாங்கள் என்ன செய்ய திருப்பி கைமாறு என்ன செய்ய போறது தெரியல. அவர்கள் இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், நல்ல தெய்வத்தொண்டு நிறைய செய்ய வேண்டும் என்று அம்பாளை வேண்டி பிரார்த்திக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. இப்ப சாமியார் அருள் கொடுத்துட்டாரா உனக்கு? 4வது மோடி நீ எப்படி எடுக்கிறா பாக்கடா. பெயர் வேண்டாத ஒரு புண்ணியர் இங்கே தம்பி அஜித் அவர்களை பாராட்டி ரூபாய்
100 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தேவா, தேவா ஐயா ஐயா என்னடா 4வது மோடியாக பச்சை மோடி வேண்டாம் ஐயா. பச்சை மோடி சொல்வதை கேளுங்கள். நிச்சயமாக இந்த மோடி நான் எடுக்க மாட்டேன். அப்போ பொண்டாட்டி விட்டு ஓடி போ. தேவா, எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. நான் ஏன் முடியாது என்று ஒரு நாங்க ஓட வேண்டுமா? இதே இடத்துல என்னுடைய உயிரை விட்டாலோ விடுவதை தவிர நீ வைக்கிற மோடி எடுக்காம போக மாட்டோம். மாத்தாடி தெரியாமல் பேசுகிறேன். என் தாயிடத்தில் என் அன்னை உலகத்தை படைத்த ஆதிபராசக்தி என் இடத்துல சத்தியம் வாங்கியிருக்கிறார்கள். பச்சை வாழை மோடியை எடுக்கவும் கூடாது வைக்கவும் கூடாது என்று. ஏனென்றால் பச்சை வாழை மோடி பெண்களுக்கு சமமானது. வாழையடி வாழையாக வளர வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணம் நடக்கும் பொழுது வாழை மரத்தை கட்டுகிறார்கள். அதே போல பச்சை வாழை மோடியை நான் எடுக்க மாட்டேன். என் அன்னைக்குரிய மோடி இறைவா, என்னால் எடுக்க முடியாது. உன்னுடைய அன்னை யார்? இந்த உலகத்துக்கெல்லாம் தாயாக திகழக்கூடிய ஆதிபராசக்தி எத்தனையோ அவதாரம் எடுத்தவர்கள். வாழப்பந்திர கிராமத்திலே பச்சையம்மனாக அமர்ந்து கொண்டு வருகிற பக்தர்கள் அனைவரும் காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். தாயதாம் தொடுகிற மனதாரை நினைத்துக் கொண்டு இந்த பச்சை வாழை மோடி தானே கரை தொட்டி எடுத்து விடுங்கள் இறைவா. தெய்வா, பெண்களுக்குரிய மோடி என் அன்னைக்குரிய மோடி உண்மைதான். நான் பிள்ளைதானே. என் தாயை தொடுவதாக நினைத்து அந்த மோடி நான் எடுத்து விடுகிறேன். துணையாக இருக்கிறேன். பச்சையம்மா பச்சையம்மா உனக்கு வளையலிட்டோம். பச்சையம்மா 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 வளையலிட்டோம். பச்சையம்மா வாடைப்பந்தல் எல்லையிலே இருக்கும் எங்கள் பச்சையம்மா. பச்சையம்மா பச்சையம்மா வளையலிட்டோம். பச்சையம்மா பூமி பச்சை மரமும் பச்சை இலையும் பச்சை கிளையும் பச்சை மன்னார் சாமி உடனுரையாக அருள் புரியும் எங்கள் பச்சையம்மா. முனி கூட்டங்களை படைத்தவளியே முனி கூட்டங்களை படைத்தவளியே முனீஸ்வரனை வரவைத்தவளே பச்சையம்மா. பச்சையம்மா உனக்கு வளையலிட்டோம். பச்சையம்மா வாடைப்பந்தல் எல்லையிலே அருள் புரியும் எங்கள் பச்சையம்மா. பச்சையம்மா பச்சையம்மா வளையலிட்டோம். பச்சையம்மா 4வது மோடியாக பச்சை வாழை கண்ணை முடிய வைக்கிறார்கள். தயவுசெய்து அமைதியார்ந்த கண்ணை அளிக்குமாறு கேட்டுள்ளோம். பச்சை வாழை மோடி தன்னை பகவதியே பகவதியே கையால் எடுக்கலேனோ பகவதியே. பகவதியே பகவதியே பச்சையம்மா ஓடியா. பச்சையம்மா தாயே
பச்சை மாமலை போல் மீனி பவளவாய் கமலச் செங்கல் அச்சுதாமரரேரே ஆயதம் கொழுந்தேன் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலம் அச்சுவை பெறின வேண்டேன் அரங்கமா நகருளானே ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரினின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி நைனா ஆப்பே நைனா நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே நல்ல பெயர் வைத்ததியா சொல்லு பாம்பே நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே நல்ல பெயர் வைத்ததியா சொல்லு பாம்பே ஆதிசிவன் தலைய வந்த ஆணவமா ஆதிசிவன் தலைய வந்த ஆணவமாவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியம்மா அங்கமெல்லாம் விளையாடும் தைரியம்மா நாதர் முடி மேல் இருக்கு பாம்பே உனக்கு பெயர் வைத்ததியா சொல்லு பாம்பே ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய் பால் உண்ட சுவை மாறு முன்னே நன்றி மறந்தாய் ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய் பால் உண்ட சுவை மாறு முன்னே நன்றி மறந்தாய் வஞ்சமற்ற தொண்டருக்கு வஞ்சனை செய்தாய் வஞ்சமற்ற தொண்டருக்கு வஞ்சனை செய்தாய் அவன் பிஞ்சி மகள் நெஞ்சினிலே நெஞ்சி கொடுத்தாய் பிஞ்சி மகள் நெஞ்சினிலே நஞ்சி கொடுத்தாய் பெயருக்கு தகுந்தாற் போல் மாறிவிடு எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு பெயருக்கு தகுந்தாற் போல் மாறிவிடு எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை 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 வாழவிடு சங்கமதொரு முத்தமிழ் பாடி சங்கரன் மீது யானே சங்கப்புலவர் நாவிலடங்கில் சிந்தமிழ் மீதில் ஆனே மங்கள குங்குமம் மஞ்சள் நிறைந்திடும் சங்கரின் மீது ஆணை மாதொரு பாகம் குடிடுபாம் அகப்பாமே உண்மையில் ஆணை தேவன் மீது ஆணை அவர் திருவடி மீது ஆணை திருமறை மீது ஆணை என் திருநாவின் மேல் ஆணை பன்மேல் ஆணை சொல் மேல் ஆணை என் மேல் ஆணை உன்மேல் ஆணை
காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓடுவாதமை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓடுவாதமை நன்னறிக்கு உயிப்பது நீ பொருளாவது நாதநாமம் நமச்சிவாயவே நாதநாமம் நமச்சிவாய நாதநாமம் நமச்சிவாய